ஜமீன்தாரும் அவரோட ஜமீன மதிப்பு மிக்க 2 இருக்காரு. எந்த அணி பெரும் அணி? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மொத ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே கேட்கறது தான், இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. ரொம்ப ரெக்வஸ்டா இந்த விஷயத்தை கேட்கிறேன். ஏன்னா நீங்க லைக் போடும்போது தான் நிறைய லைக் வந்தா இன்னும் வீடியோ கொஞ்சம் புஷ் ஆகும். லைக் போடுவீங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல் டீமன் டாஸ்க் தான் வரப்போகுதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது வரலங்க. ராஜாங்கம் டாஸ்க்னு ஒன்று நடந்தது பார்த்தீங்களா, அதோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் இந்த இடத்துல இவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாஸ்கோட கான்செப்ட் என்னன்றதை நான் முதல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். டாஸ்க் லெட்டரை விக்ரம் தான் படிக்கிறாரு. என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி ராஜ்யம்னு ஒரு ராஜ்யம் இருந்தது பார்த்தீங்களா, அதில் வந்து திவாகர் தான் வந்து ஹெட்டா இருந்திருப்பாரு. இப்போ திவாகர் வெளியே போயிட்டார்ல, ஆனால் திவாகர் போட்டோவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தர்பீஸ் ராஜ்யத்துக்கு ஒரு வம்சாவளி வந்திருக்கோம்ல, அந்த வம்சாவளி கிட்ட 2 விலை உயர்ந்த டைமண்ட் இருக்கு. அதை அந்த குடும்ப மெம்பர்ஸ் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கு போல. அவருக்கு அவரோட கிங்டம்ல சிலர் இருந்தாங்கல்ல, அவங்களே எனக்கு தெரிஞ்சு குடும்ப உறுப்பினராக மாறின மாதிரி தெரியுது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, அவர் ஒரு ராஜ்யத்துல ஹெட்டா இருக்கும் போது அந்த ராஜ்யத்துல கனி இருந்தாங்க, பார்வதி இருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அவங்களே இங்க கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது. எனக்கு அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா அரோரா அப்ப இந்த டீம்ல தான் இருந்தாங்க, கரெக்டா இந்த டீம்ல தான் இருக்காங்க. சோ அதுல நிறைய பேர் ஒரே டீம்ல இருக்க மாதிரி இருக்கு. அவரோட குடும்பத்தை அப்படியே கண்டினியூ பண்றாங்க போல. இவங்க கிட்ட 2 டைமண்ட் இருக்கு. அந்த 2 டைமண்டை இவங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த குடும்பத்தையே சிலர் சூழ்ச்சி பண்ணி அந்த டைமண்டை எடுக்கிறதுக்கும் பிளான் வச்சிருப்பாங்க போல. அதே மாதிரி ஆப்போசிட்ல ஒரு டீம் இருக்கு. ஆப்போசிட் டீம்னா வந்து ஒர்க்கர்ஸா இருக்காங்க. ஒருத்தர் வீட்டு வேலைக்காரரா இருக்காரு, ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல இருந்து வந்தவரா இருக்காரு, இன்னொருத்தரை பொறுத்த வரைக்கும் டி ராஜேந்தர் மாதிரி பண்றாரு. அவர் என்ன கேரக்டர் தெரியல, கானா வினோத்துக்கு தான் அந்த ரோல் கிடைச்சிருக்கு. இதை தாண்டி வந்து கமருதீன் நர்ஸ் மாதிரி இருக்காரு, என்னன்னு தெரியல, கமருதீன் நர்ஸ் மாதிரி இருக்காரு. அதே மாதிரி பிரஜின் போலீஸ் ஆபீசரா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம சில டாஸ்க் இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாம் பார்த்திருக்கோம்ல, டைமண்ட் வைப்பாங்க, அந்த டைமண்டை சாமர்த்தியமா யாராவது தூக்கணும். பிக் பாஸ் என்ன பண்ணுவார்னா, சாமர்த்தியமா தூக்க வேண்டியது நீங்க தான்ற மாதிரி ஒருத்தர் கிட்ட சொல்லிடுவாரு. அதே மாதிரி போலீஸான பிரஜின் தான் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா பிரஜினுக்கு தான் அந்த ரோலை கொடுத்திருக்காங்க. போலீஸ் வேற ஒருத்தரோட ஹெல்ப்பை வச்சுக்கலான்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லுவாரு. சோ டைமண்டை யாராவது எடுக்க ட்ரை பண்ணோம், பிரஜினோ இன்னொருத்தரும் சேர்ந்த மாதிரி அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அதுதான் நடக்கும். இதை தாண்டி மற்றவங்களும் அவங்களுக்கு தந்த ரோலை பண்ணணும். இப்ப கானா வினோத்துக்கு டி ராஜேந்தர் ரோல் தந்திருக்காங்க. அது டி ராஜேந்தர் ரோல்னு சொல்லி தந்தாங்களா, இல்ல நீங்க விருப்பப்பட்டதை பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்களா தெரியல. அந்த கெட்டப்ல இவர் டி ராஜேந்தர் மாதிரி டைலாக்லாம் பேசுறாரு. அதே மாதிரி பார்வதி இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் ஏதோ சீட் பண்ணிட்டு போன மாதிரி டைலாக் பேசிட்டு இருக்காங்க. கமருதீன் என்னை விட்டு போயிட்டான், கமருதீன் ஒருத்தர் என்னை விட்டு போயிட்டான், அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விக்ரம பொறுத்த வரைக்கும் எம்ஆர் ராதா பேசுவார்ல, அந்த மாதிரி டைலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்தில் ஒன்று புரிஞ்சுக்க முடியுதுங்க, வாட்டர் மெலன் வெளியே போனதுக்கு அப்புறமா வாட்டர் மெலனை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது பாருங்க, போட்டோல வாட்டர் மெலனை வச்சு தான் இந்த டாஸ்கே பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்பவுமே வந்து கிங்டம் டாஸ்க்லயே முடிஞ்சிடும். அதாவது இந்த ராஜா டாஸ்க்லயே இந்த மாதிரி ஒரு போர்ஷன் வச்சிருவாங்க. ராஜா காலத்திலேயே எதையாவது தூக்கணும், அவங்க அரண்மனையில இருந்து இதை தூக்கணும், நீங்க உளவாளி மாதிரி போய் தூக்கணும்ன்ற மாதிரி அதுலயே முடிச்சிருவாங்க. ஆனா அதுல முடிக்காம கண்டினியூ பண்ணி இந்த டாஸ்க், அதாவது அதோட கண்டினியூஷன் மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. எப்பவுமே இந்த போலீஸ் விசாரணை அதெல்லாம் தனி டாஸ்கா இருக்கும், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டாஸ்கை இவங்க எப்படி பண்ண போறாங்கன்றத பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய டாஸ்கை சொதப்பி இருக்காங்க. அந்த ராஜாங்கம் டாஸ்கே ரொம்ப ஹெவியா சொதப்பிட்டாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க பிளான் பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துக்கு வந்து திவாகர தலைவரா போடலாம், தர்பீஸ் ராஜ்யம் வைக்கலாம், இன்னொரு இடத்துக்கு கானா வினோத்தை போடலாம்னு எவ்வளவு பிளான் பண்ணிருப்பாங்க டீம். ஆனா அந்த பிளான் எல்லாத்தையும் ஒரே நாள்ல சுக்குநூறா உடைச்சு போட்டு அந்த கேங்கே மாத்த வச்சிட்டாங்க. அதாவது ஒரு இடத்துக்கு பார்வதி மாறிட்டாங்க, இந்த இடத்துக்கு வந்து விக்ரம் மாறிட்டாரு. அப்ப எந்த அளவுக்கு மோசமா கேம் விளையாடி இருப்பாங்கன்னு யோசிங்க. சோ இந்த கேமையாவது ஒழுங்கா விளையாடுறாங்களா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். ஆதிரை எந்த டீம்னு தெரியல. ஆதிரைக்கு வந்து ஏதோ ஆண் கெட்டப் தந்திருக்காங்க. எதுக்கு ஆணுக்கு, அதாவது ஒரு பொண்ணுக்கு ஆண் கெட்டப் தந்திருக்காங்க, அதே மாதிரி ஆணுக்கு பெண் கெட்டப் தந்திருக்காங்கன்னு தெரியல. சோ கமருதீனை பொறுத்த வரைக்கும் ஒரு நர்ஸ் கெட்டப்ல லேடி மாதிரி இருக்காரு, லேடி கெட்டப் மாதிரி தந்திருக்காங்க. அதாவது ரெமோ படத்துல வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் அவர் இருக்காரு. இந்த டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா, இந்த டாஸ்க்ல என்னென்ன சுவாரஸ்யம்லாம் இருக்கும்னு தெரியல. ஆனா மெயினா என்ன தெரியுமா இருக்கும், கண்டிப்பா பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசுற மாதிரி பேசுவாரு. அதுல யாரோ ஒருத்தருக்கு நீங்க அந்த நெக்லஸை தூக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாரு. அதே மாதிரி இதுல வேற ஒரு சிக்கலும் வரவங்க, அது என்னன்னா நைட்டு பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது நைட்டு உங்களோட பொருளை நீங்க நல்லபடியா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாருமே அதை செய்ய மாட்டாங்க, நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. சிலர் அசந்து தூங்கிடுவாங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்கும். நைட் யாராவது திருட ட்ரை பண்ணுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்துருக்கோம்ல, இன்ட்ரெஸ்டா இருக்கும்.
நடக்கும். ஏன்னா வந்து இவங்க அசந்து தூங்கும் போது பின்வழியா வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபன் நடக்கும். அதே மாதிரி பிரஜினுக்குலாம் செம்ம ஸ்கோப் இருக்குங்க. பிரஜினுக்கு பிரின்சிபலாவே செம்ம ஸ்கோப் கிடைச்சது. ஆனா அதை பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா யூட்டிலைஸ்லாம் பண்ணல. எப்படி பிரின்சிபலுக்கு அவர் தான் பெஸ்ட்னு செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா பிரஜின் இன்னும் பெஸ்டா பண்ணிருக்கலாம் பிரின்சிபல் ரோல. அந்த அளவுக்கு அவர் பெஸ்டா பண்ணல. பட் இந்த வாட்டியும் சூப்பரான ரோல் கிடைச்சிருக்கு. போலீஸ் ஆபீசர் ரோல் கிடைச்சிருக்கு. விசாரணை பண்றேன் அப்படி இப்படின்ற மாதிரி சூப்பரா பிளே எல்லாம் பண்ணலாம். நிறைய ஆக்டிங் டேலண்ட் எல்லாம் காட்டலாம். பிரஜின் அந்த விஷயத்தை பண்றாரா பார்க்கலாம். ஏன்னா பிரஜினுக்கு ஒவ்வொரு வாட்டியும் லட்டு மாதிரி சான்ஸ் கிடைக்குது. ஒருவேளை விஜய் சேதுபதி ஃப்ரெண்டுன்றதுனால இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குதான்னு தெரியல. சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த டாஸ்க் எப்படிலாம் நடக்கும், இல்ல வழக்கம் போல நம்ம ஆளுங்க இந்த டாஸ்க்லயும் சொதப்ப வாய்ப்பு இருக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் ஷேர் பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.